உன்னுடைய தீர்மானம் என்ன? இல்லை, பின்பற்றி நிற்பதன்றி வேற என்ன பூபதி? பின்பற்றி நிற்பதல்ல, பின் தொடர வேண்டும். எங்கே பூபதி? எங்கே என்று எப்படி சொல்வது? சுதந்திரத்தோடு கலந்து சுகம் பெற எங்கு இடம் இருக்கிறதோ அங்கு. பரந்த மனப்பான்மையுள்ள பாட்டாளி மக்கள் வாழும் புனித இடமும் நம் கனவும் நினைவுமான கிராம வாழ்க்கைக்கு. பூபதி, கண்ணிமை போல் நம்மை காத்து வளர்த்து ஆளாக்கிய என் தந்தை, வாசில்லாத உன் மாமா வாசி நிறைந்த பயங்கர பாலத்தில் நிற்கிறார். பக்கத்தில் இருப்பதோ சேரும் நீரும் நிறைந்த பள்ளத்தாக்கு. கால் நழுவி விழுந்தால் கை கொடுத்து கரையேற்ற காத்து நிற்க வேண்டியது நம் கடமை அல்லவா? அவர் தான் விழுவதன்றி உன்னையும் இழுத்துச் சென்று ஒழிக்க பார்க்கிறார். உன் தாய்க்கு நான் கொடுத்த வாக்குறுதியின்படி உன்னை காப்பாற்ற வேண்டியது என் முதல் கடமை. பூபதி, என்னை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை, அவரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. இருவரும் எச்சரிக்கையாயிருந்து நம் குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்துவது நமது முதல் கடமை. மான மரியாதை உள்ளவன் நான். பூபதி, அவரது அன்பெனும் அமுதத்தை அபரிமிதமாக உள்ளன. அறிவிழந்து அவர் கூறுவதை அவமரியாதையாக கருதுவதாக. என் வார்த்தையை மதிக்க மாட்டாய்? பூபதி, உன் பின் யோசியாமல் மூர்க்கத்தனமாய் நடந்து உன் பெயர் கெடுவதற்கு இடம் தர மாட்டேன். ஆஹா, பெரிய தீர்க்கதரிசி, பிடிவாதக்காரி, மமதை பிடித்த மதிகட்ட அப்பன் புத்திதானே மகள் ரத்தத்திலும் ஓடும். பணத்தை எடுக்க பயப்படுகிறாய், உழைத்து வாழ உள்ளம் குமுறுகிறாய். இரு, சுகமாயிரு. பேசாதே. போது விடுங்க, நாங்க என்ன பாம்பு மாதிரியா இருக்கோம்? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நாங்க போறோம். என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமமா இல்ல லீலா, எல்லாமே நீதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் கிடக்குறான் மடப்பைய, அவனதான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியாச்சே. இதை பார்த்து லீலா, இனிமே இந்த வீட்டுல எல்லாமே நீ சொல்றபடிதான். இவ்வளவு எதுக்கு நான் உன்னை கல்யாணமே செய்துக்கிறேனே. நிஜமாவா? சத்தியமா. சுந்தர முதலியாராகிய நான் திருமதி லீலாகுமாரி ஆகிய உன்னை சட்டப்பூர்வமான வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறேன். லீலாகுமாரி ஆகிய நான் திரு சுந்தர முதலியார் ஆகிய உங்களை சட்டப்பூர்வமாக என்ன சொல்றது? வாழ்க்கை துணைவராக சொல்லு. என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறேன். அவ்வளவுதானே சார்? சட்டப்பூர்வமாக உங்கள் திருமணம் பதிவு செய்யப்பட்டது. கண்ணீர் தானோ என் வாழ்நாளில் நான் இனிமேல் காணும் ஆனந்தம். கண்ணீர் தானோ என் வாழ்நாளில் நான் இனிமேல் காணும் ஆனந்தம். பெண்ணாக ஏனோ பிறந்தேன், தாயில்லாத பேதையில் செய்வேன். பெண்ணாக ஏனோ பிறந்தேன், தாயில்லாத பேதையில் செய்வேன். கண்ணீர் தானோ என் வாழ்நாளில் நான் இனிமேல் காணும் ஆனந்தம். இந்நாள் வரையில் தன்னாருயிராக வளர்த்தையும் தந்தை, இந்நாள் வரையில் தன்னாருயிராக வளர்த்தையும் தந்தை, கொல்லாண்ட விதியினால மதியிழந்த சதி புரிந்தாரே. கண்ணீர் தானோ என் வாழ்நாளில் நான் இனிமேல் காணும் ஆனந்தம். நினைவெல்லாம் நீயாக வாடுகின்றேன் வனக்குயிலே. கல்லாமதியில்
நில்லாதினிலே உன் காதல் இனிமை காணேனே கல்லாமதியில் நில்லாதினிலே உன் காதல் இனிமை காணேனே சதாவும் நினைவினாலே செயலிழந்தே என்னை மறந்தேனே தன்னிமை தானோ என் வாழ்நாளில் நான் இனிமேல் காணும் ஆனந்தோ தன்னிமை தானோ என் வாழ்நாளில் நான் இனிமேல் காணும் ஆனந்தோ அநாதையினால் நிராசையினால் படும் துயரை நீ அறிவாயோ அநாதையினால் நிராசையினால் படும் துயரை நீ அறிவாயோ என்னாருயிரே உன்னாசையினால் படும் துயரே நீ அறிவாயோ என்னாருயிரே உன்னாசையினால் படும் துயரே நீ அறிவாயோ தன்னிமை தானோ என் வாழ்நாளில் நான் இனிமேல் காணும் ஆனந்தோ கண்ணீர் தானோ என் வாழ்நாளில் நான் இனிமேல் காணும் ஆனந்தம். ஏய் ராஜா, முதல்ல நீ வந்த மாதிரியா இருக்க சுந்தர முதலியார் விட்டு போரு உன்னை இந்த ஆட்டம் போடக்கு என்ன பாக்குற இனிமே இந்த முறப்புலாம் ஏன் விட்டா வச்சுக்கிட்டே மூக்கதான் டொனாட்டி விடுவான். என்ன நீ இங்க உட்காந்து பெனாத்திட்டு இருக்க? ஐயா ஆத்துக்கு போவேனாமா? என்னடி நீ என்ன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த அண்ணன் காடு போட்டு எழுதியாக்கா இந்த மாதிரி ஐயா காலா காலத்துல ஆபீஸுக்கு போகப்பட்ட காலம்லாம் மலையாடி போச்சு. தம்பி பூவதி கோபிச்சுக்கிட்டு எங்கே போயிட்டாருன்னு நினைச்சிய அது இல்ல அவர் சென்னையில ஒரு புத்துவோட நம்ம கிராமத்திலேயே தான் இருக்காரு. இது பாரு நான் உனக்கு சொல்றேன், இனிமே இங்க சுப்பண்ணா கிட்ட யாராவது ராங்கி இஞ்சி வச்சுக்கிட்டீங்க காலை ஒடிச்சு கையில கொடுத்து கையை ஒடிச்சு காலில் கொடுத்து ஓடிக்கிட்டு இஞ்சி. பூபதி பூபதி தினமணி கதிர் பாத்தியா? நான் இப்ப எந்த கதிரும் பாக்குறது இல்லை. உங்க மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுத்தாப்பா. என்ன கல்யாணம் ஆயிடுத்தா? ஜாம் ஜாம் நடந்து கொடுத்து இல்லன்னா உனக்கா நின்றுடுமா? முத்து இதுக்கு என்ன செய்யுது? பாப்பா எப்படி பறக்க வைக்கிறாளோ? ஆனா அதையா அம்போன்னு அழுதுகிட்டு இருக்கும். ஆமா ஆமா, நான் அரை கிழமை இங்க இருக்க முடியாது, உடனே மெட்ராஸ் போய் ஆகணும். நான் வரேன். பாத்தியா, திருமதி லீலா குமாரி மோகன சுந்தரம் கம்பெனி முதலாளி திரு சுந்தர முதலியார் ரிஜிஸ்டர் திருமணம் செய்து கொண்ட போது எடுத்த படம். யாருங்க அது? யாரா? என் கண்ணம் பால் முதலி சம்சாரம். அடிப்படுபாவி. புருஷன் ஜெயில இருக்கான், இவ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வெளியே வந்தா 2 பேர்த்தையும் க்ளோஸ் பண்ணிடுறான் பார். அவர் வந்து செய்யறதுனாங்க, அதை நீங்க இப்பவே க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த அவமானம் நமக்கு இல்ல. சேச்சே, நாம செய்யக்கூடாதுரா. குண்டு பிள்ளை, என்னங்க நமக்கு பணம் தேவையான போதெல்லாம் பயமுறுத்தி பயமுறுத்தி பணம் வாங்க ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு. இனி பணத்துக்கு பஞ்சமே இல்ல. கொண்டா கோட்டை. அப்ப அதிர்ஷ்டம் நமக்கு தான். கோட்டை கொண்டாட. நான் அப்பவே சொன்னேன், நம்ம காலேஜ்ல சொல்லி கொடுக்குற மியூசிக் போதும், டியூஷன் வேண்டாம்னு. கேட்டாளா? இந்த மாதிரி வருங்க அவளுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? சரி சரி, இப்ப நீங்க என்ன கிளப்புக்கு வரீங்களா இல்லையா? அவளுக்கு 144 செக்ஷன் போட்டிருக்கு. வருவாளா? யார் போட்டது? மிஸ்டர் லீலாவதி. புது ஜோடி. இவங்க அப்பா டெய்லி பீச்சுக்கு போறதுக்கு இவளை இங்க காவல் போட்டு. இந்த வயசான காலத்துல இவ அப்பா கொஞ்சம் வியாதியை பத்தியாடி. பாப்பா, உங்க அப்பா கல்யாணம் பண்ணி இருக்கிறது அந்த லீலாவதியா அல்லது அவங்க அம்மாவையா? ஏண்டி இது என்ன வந்து மேடமா? காலேஜ்ல பேசுற கதை பத்தாதுன்னு இங்கேயும் வந்துட்டீங்களா? போங்கடி வெளியில. குடும்பம் பண்ற வீடா நினைக்காம எல்லாம் கும்மாரம் போடுறாருங்க. ஏண்டி இந்த மாதிரி கூட்டத்துல எல்லாம் உன்னை தேடக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? நான் ஒண்ணு அவங்க வர சொல்லல. ஏன் அவங்கதான் என்ன இந்த வீட்டுல நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுல 1000 நடக்கும், அதை பத்தி பேச அவங்க யாரு நீ யாரடி?
ஒருத்தன் வீட்டுக்கு போற வரைக்கும் மரியாதையா இருந்துட்டு போகணும்னு அபிப்பிராயம் இருந்தா ஒழுங்கா நடந்துக்க. இல்ல ஜாக்கிரதை. யாருகிட்ட பேசுறேங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். வாத்தியாரம்மா, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்காத. என்ன என்ன சத்தம் இங்க? யார் பூபதி? ஏண்டா வந்த இங்க? உங்க வீட்டை தூக்கிட்டு போறதுக்கு வந்த. எங்க வீட்டையும் தூக்கிட்டு போவே, ஏமாந்தா என்னையும் கூட சேர்த்து தூக்கிட்டு போவேடா. பாப்பா, அவனோட பேசக்கூடாது, அவனோட பார்த்து பேசவே கூடாதுன்னு உனக்கு எவ்வளவு சொல்றதுனா போகல. ஏய், வெளியில போடா, போடா வெளியே. போகாம இங்க இருக்க வரல மாமா. உங்களுக்கு தான் புதுமோகம் தலைக்கேறி தான் பெற்ற பொண்ணுன்னு கூட பார்க்காம நேத்தி வந்தவ வார்த்தையை கேட்டுன்னு உங்க நிலைமையை மறந்துட்டீங்க. பாப்பாவை இவ பேசுறதும் குடும்பப்படுத்துறதும் நீங்க கண்டிக்காம போனாலும் எனக்கு கண்டிக்க உரிமை உண்டு. வாத்தியாரம்மா, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஏய், அவகிட்ட என்னடா பேச்சு உனக்கு? சொல்ல வேண்டியது எங்கிட்ட சொல்லுடா. புத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் மாமா, இல்லாதவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம். பாப்பா, நீ கவலைப்படாத. இனிமே உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். அடிக்கடி உன்னை வந்து பார்த்துட்டு போறேன். ஆமா, பாப்பாவுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டா உங்க 2 பேருக்கு ஆபத்து. ஜாக்கிரதை. அவத்தானே என்னாருயிர் வாழும் தெய்வம், அடியாளனை ஆட்கொண்ட காதல் தெய்வம். அவத்தானே என்னாருயிர் வாழும் தெய்வம், அடியாளனை ஆட்கொண்ட காதல் தெய்வம். அவத்தானே தவமிருந்த தனியே இங்கு நானே, தவமிருந்த தனியே இங்கு நானே, தாழாத துயர் தீர்க்க நேரில் வந்தார், தாழாத துயர் தீர்க்க நேரில் வந்தார். அவத்தானே என்னாருயிர் வாழும் தெய்வம், அடியாளனை ஆட்கொண்ட காதல் தெய்வம். அவத்தானே காணாத யோகோ நீ எங்கனோ, காதலின் ஜோதி நீ எங்கனோ, காணாத யோகோ நீ எங்கனோ, காதலின் ஜோதி நீ எங்கனோ, கனவேயாமோ எமதேனோடேன், கனவேயாமோ கருணை கொண்டென்னை காக்க வந்தார். அவத்தானே என்னாருயிர் வாழும் தெய்வம், அடியாளனை ஆட்கொண்ட காதல் தெய்வம். அவத்தானே யாரெனக்கே நிகர் பார் மீதிலே, என் மனம் போல சுகம் பெறுவேன். யாரெனக்கே நிகர் பார் மீதிலே, என் மனம் போல சுகம் பெறுவேன். அனுராக கீதம் மகிழ்வோடு நானே, அனுராக கீதம் மகிழ்வோடு நானே, அல்புடன் பாடுவேன். அவத்தானே என்னாருயிர் வாழும் தெய்வம், அடியாளனை ஆட்கொண்ட காதல் தெய்வம். அவத்தானே தெரியும். அங்கேயே நிறுத்தி உன்னை சரிப்படுத்தி எனக்கு நான் வரேன். சரி என்ன அண்ணி மாச்சி கிண்ணி மாச்சி அது இருக்கட்டும். நீ இங்க எதுக்காக வந்து சேர்ந்த? ஏன் பயப்படுற? பயப்படாது. எதுக்காக முதலியார்கிட்ட நீ வந்து சேர்ந்தியோ அதுக்காக அண்ணியார்கிட்ட நான் வந்து சேர்ந்தேன். ஆல் ஃபார் மணி. எல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் மானங்கிட்ட ஜென்மம். உன்ன போலத்தான். போதும். இவ்வளவு வேணும். இவ்வளவு பணத்துக்கு என்ன ஒரு லிமிட்டா இருக்கு?
இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா 1000 ரூபாய் தேவை. அப்புறம் உன்னுடைய பிரியம். 1000 ஏன் இப்ப அழற? இல்லாமோ உங்க அப்பா விட்டு பணத்தை அள்ளி கொடுக்குறாப்ல, இல்ல உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை. எனக்கு தெரியும் அண்ணே, எனக்கு தெரியும். பணம் இருக்குது இருக்குதுங்களா கேக்குறேன். வயல கையை விட தாராளமா அள்ளி வீசி எறிவியா என்னமா யோசனை பண்ணிட்டு இருக்கு. என்ன இது ஒண்ணுக்கு பாதி கருவேப்பிலக்காரி மாதிரி கொசுற? இவ்வளவுதான், மறுபடியும் நீங்க வரக்கூடாது. அண்ணே, பகதூர் சீதாராமனை உனக்கு நல்லா தெரியும். லட்சம் எல்லாம் பட்சி மாதிரி பறந்து போகுது. பிச்சைக்கார காசி 500. ரேசுக்கு போறேன், ஒரு ட்ரிபிள் ஈவெண்ட் அடிச்ச பணம் கொண்டாந்து கொடுத்துறேன். அபேஸ் அடிச்சு மறுபடியும் செலவுக்கு பணம் கேட்க வருவா, பணத்தை ரெடியா வச்சுட்டு. வணக்கம் மாமா. யாரா அவன்? என் தம்பி. பாத்தியாமா, நான் தானே அவனை மாடியில உட்கார வச்சுட்டு வந்தேன். யாருன்னு சொன்ன? என் தம்பி. இல்ல மச்சான். இல்ல என் தம்பி ஒரு விளையாட்டு பிள்ளை. நாங்க சிலோன்ல இருக்கும்போது எங்க கிட்டயே வளர்ந்தான். என்னமோ பிசினஸ் பண்றேன்னு எங்களை விட்டுட்டு போயிட்டான். இப்ப நாங்க இருக்கிறது தெரிஞ்சு இங்க வந்திருக்கான். லீலா குமாரியுடைய தம்பி, உங்களுடைய மச்சனை. புரிஞ்சுதா மாமா? இவர் இப்ப என்ன பிசினஸ் செய்யறாரு? அவங்க பிசினஸ் தான் நான் ஃபாலோ பண்றேன் மாமா. அப்படின்னா ஒண்ணு இல்ல, எங்க அப்பாவுக்கு லுங்கி பிசினஸ். லுங்கி பிசினஸ்? பிரதர்ல சிலோன்ல லுங்கி மார்க்கெட் எப்படி இருக்குது? மோர் மார்க்கெட்டை விட ரொம்ப பெருசா இருக்கு மாமா. டைமாச்சு, நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன். அடிக்கடி உங்களை வந்து நான் மீட் பண்றேன். சிஸ்டர், நான் வரட்டுமா? ஏண்டா, எல்லாம் தெரிஞ்சிருந்து சீதாராமன் பேசாம தானே இருக்கா? எல்லாம் உங்க உத்தரவை தான் எதிர்பார்த்து இருக்காருங்க. இப்பவும் அங்கதான் போயிருக்காரு. அம்புட்ட வரையும் ஏதாவது சுத்திட்டு வரலாம்னு வந்துருவாருங்க. எப்ப வந்த? கம்பிக்குள்ள இருந்து கம்பி நீட்டிட்ட போட்டிருக்கேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டியது முன்னாலே வந்திருக்கேன். காரி சாப்பிட்டியா? என்ன பார்வையே பயங்கரமா இருக்கு. ஏண்டா, உங்க அண்ணி செய்த வேலையை கண்ணால பார்த்துக்கிட்டு பேசாம தானே இருந்திருக்க. என்ன செய்ய சொல்ற? ஏண்டா, அவகிட்ட காசு வாங்குவா போன? உன் பேட்டை நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டு உள்ள போயிட்டேன். கவர்மெண்ட் தான் உனக்கு நல்ல சாப்பாடு துணிமணி, காசு தர வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன பண்றதா? அதுக்காக அவகிட்ட காசு வாங்கி காலம் தடுறானா? காசு படிக்கிறது, காலம் தள்ளுறது, அதுதானே நீ தம்பிக்கு சொல்லி கொடுத்த படிப்பு. மானம் கெட்ட பயல, இதை விட நாக்கப்படி விட்டு சாகலாம் வேடா. மானம், மரியாதை, நியாயம், அநியாயம் இதை பத்தி பேச நமக்கு யோகிதை இல்லை. சகோதரனுக்காக வேண்டி ஏதாவது சொன்னா செய்யறேன், இல்ல கெட் அவுட். அவ அந்த நகைப்பட்டி அபேஸ் பண்றதுக்காகத்தான் அந்த கடவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அது அவளுக்கு தெரியாதே. உனக்கு தெரியாது. முதல்ல அந்த நகைப்பட்டியை வாங்கிக்கணும், அவளை க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் அந்த கடவனை பைசல் பண்ணணும். அவ்வளவுதானே. முதல்ல நீ போய் சாப்பிடு, அப்புறம் வேகத்தை மாத்திக்க. நாம போலாம். சிங்காரா, என்னங்க? இந்த லெட்டரை பாப்பாவுக்கு கொடுத்துட்டு வா. சரிங்க. சிங்காரம், அது இங்க கொடு. இது சின்னம்மாவுக்குங்க. சர்தாண்டி பெரியம்மா. கரெக்டா கொடுப்பியா? என்ன லெட்டர்? யார் எழுதியிருக்கா? யாரோ எழுதியிருக்கா. யாரோ எழுதியிருக்கா. ரொம்ப அழகா இருக்கு. வயசு வந்த பொண்ணுக்கு யாரோ எழுதியிருக்காளாம். என்ன விஷயம், யார் எழுதியிருக்கான்னு பிரிச்சு பார்க்காம அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களே. இன்னொருத்தருக்கு வந்த லெட்டரை நம்ம பிரிச்சு பாக்குறது ரொம்ப அநாகரிகம். சரிதான். எவனாவது லவ் லெட்டர் எழுதுறதும் அதை பிரிச்சு பார்க்காம அவள்கிட்ட கொடுக்கறதும், அதை அவ படிச்சுட்டு கண்டவனோட ஊரெல்லாம் சுத்தி நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்கிறதுதான் ரொம்ப நாகரிகம் போல இருக்கு. வர வர ஏன் இப்படி உங்க புத்தி போயிடுச்சு? எப்படி போயிடுச்சு? இத பாரு லீலா, பாப்பாவுடைய குணம், நடத்த இதெல்லாம் எனக்கு தெரியாதா? பூபதி தான் ஏதாவது எழுதியிருக்கான். அப்பா, எனக்கு லெட்டர் வந்திருக்கானே. பாத்தீங்களா? தாயில்லா பொண்ணாச்சேன்னு தன்னிச்சயமா வளர விட்டுட்டீங்க. அது தாங்குற அகங்காரம் கொண்டு தலகீழ நடக்குது. ஏமா அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? எனக்கு வந்த லெட்டரை எங்க அப்பா கிட்ட கேட்கறது தப்பா? நானாடி அர்த்தம் இல்லாம பேசுறேன்? என் கையில இருக்க லெட்டர் பார்த்து அவரை கேட்டா என்னடி அர்த்தம்? ஏன் என்ன கேட்டா உன் வாயில இருக்க முத்து கொட்டிடுமா? ஒருவேளை அது உங்களுக்கு வந்த லெட்டரா இருக்கலாம். ஆமா, எவண்டி எனக்கு லவ் லெட்டர் எழுத போறான்? யாருக்கு தெரியும்? பாத்தீங்களா, இப்படி எல்லாம் இவ அவமரியாதையா பேசினா இந்த வீட்டுல எந்த நாய் மடிக்கும்?
எல்லாம் நீங்க கொடுக்கற செல்லம் தான். ஆரம்பத்திலே வைக்க வேண்டிய இடத்துல வச்சு நடத்த வேண்டிய முறையில நடத்திருந்தா. ஆமா, 100க்கு 100 உண்மை. அப்படி செய்திருந்தா அப்பா இருந்தும் அனாதை போல நான் உன்கிட்ட அவஸ்தைப்பட நேர்ந்திருக்குமா? காட்டு வாத்தியாரா வந்தவ வீட்டுக்கு அதிகாரியா இருக்க முடியுமா? கேட்டீங்க நான் பேசுறத. ஏன் கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? மக பேசுறது காதுக்கு இன்பமா இருக்கா, இல்ல உங்க காதுல பஞ்சு வச்சு அடைச்சிருக்கா? சந்தேகம் என்ன? இன்னவதி காலடி வச்ச நாள்ல இருந்து காது மட்டும் இல்ல, கண்ணும் கருத்தும் கூட அடைச்சு போச்சு. இல்லாட்டா உயிரா வளர்த்த என்ன ஊரே தெரியாத ஒரு நாடோடிக்கு பேசுறது கேட்டு சும்மா இருப்பாரா? என்ன நானாடி நாடோடி? லீலா லீலா பாப்பா, ஏன் இப்படி பிரமாதப்படுத்துறீங்க? நானா பிரமாதப்படுத்துறேன்? அவன் என்ன அவமானப்படுத்துறது உங்களுக்கு தெரியலையா? ஏண்டி என்னடி சொன்ன? நானாடி நாடோடி? ஆணவம் பிடிச்ச கையால் அடிப்படமா எங்க அம்மாவை விட்டுட்டு போறா. மோனம் கட்ட நாய. லீலா லீலா லீலா, அப்பதான் சிறுபிள்ளைத்தனமா ஏதோ பேசிட்டா இப்படி அவசரப்படலாமா? போதுங்கப்பா, போதும். என் விரோதிகளுக்கும் வேண்டாமே இந்த அவஸ்தை. லீலா, சிறுபிள்ளையாவ உங்க தைரியம் இல்லாம இப்படி அடிப்பாரா? இந்த மாதிரி செய்யணும்னு எத்தனை நாள் காத்திருந்தீங்க? 4 வீடு பிச்சை எடுத்தாலும் சரி, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டானா? நீ இருந்தா அவ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். 2ல 1 முடிகிற வரைக்கும் மறுபடியும் இந்த வீட்டுல காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். லீலா லீலா, கொஞ்சம் சொல்லு. பாப்பா, என்ன உனக்கு இந்த அகங்காரம்? நான் ஒருத்த இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறது கூட லட்சியம் செய்யாம நீ அவளை அடிக்கிறீங்க. இது யாரால உண்டான திரு? தாயில்லாத பெண்ணாச்சேன்னு எனக்கு செல்லம் கொடுத்த பழத்திற்கு நீ இதுவா எனக்கு செய்யற கையாறு? அப்பா, உன் தாய் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல அவன் இருக்கா. இப்படி இருக்க நீ அவளை எப்படி அடிக்கலாம்? எப்படி அடிக்கலாம்? அதுவும் சொல்லு. சொல்ல மாட்டேன். அதுவும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அப்பா, நீங்களுமா? பரவாயில்லையப்பா. இந்த பேசியின் கையில் அடிப்படுவதை விட அருமையாக ஆதரித்து வளர்த்த தங்கள் கையால் அடிப்படுவது ஆனந்தமாகவே இருக்கிறது. இது நான் எதிர்பார்ப்பதுதான். இனி நான் இங்கு இருக்க வேண்டாம், இருக்கவும் கூடாது. நான் போகிறேன். என்னை மறந்து விடுங்கள் அப்பா. அப்பா, கடைசியாக ஒரு வார்த்தை. இவளை நம்பி தங்கள் மானம் மரியாதை எல்லாவற்றையும் இழந்தீர்கள். இன்று என்னையும் இழந்திருப்பீர்கள். ஆனால் தங்கள் உயிரையாவது இழந்து விடாமல் இவனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கிளி என்று நம்பி மோசம் போக வேண்டாம். இவள் இவள் நம் திருடம் நல்ல பாம்பு. பாப்பா பாப்பா, மாமா, இந்த சித்ராங்கிகள் பேச்சை கேட்டு நரேந்திர மாதிரி நாசமா போயிடாதீங்க மாமா. 2 பாம்பு, ஒன்னு கட்டுவிரிய, இன்னொன்னு கரிநாகம். புத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும். உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் மாமா? சார் இதெல்லாம் முடியாது. பாப்பா எங்க இருந்தாலும் கூட்டிக்கிட்டு வந்தாகணும். பீமராவ் சார், பீமராவ். என்ன ஐயா? யாரோ பாலு முதலியாரா பேங்க்ல வச்ச நகையை திருப்புறத்துக்காக வேண்டி மனுஷன் 2 நாளா பணத்தோட வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் கொடுத்துடுறது தானே? நேற்றுக்கு மோகன முதலியாரும் வரல, நீங்களும் வரல. அவரை நாளைக்கு வாரியா அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன ஐயா, கோபால் சாமியும் வரல. கணக்கெல்லாம் கணக்கச்சிதமா போட்டு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அந்த மோகன முதலியாருக்கு தான் ஐயா தெரியும். அந்த மனுஷன் கொஞ்சம் கெலாட்டாக்காரனா இருப்பான் போல இருக்கு. கெலாட்டாக்காரனா
பார்ப்பான் போல இருக்கு. அவன் வேற வெளியே போய் ஏதாவது ஆபத்துக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. இந்த ஒரு ரசீது இந்த நம்பரை பார்த்து அந்த ஹேண்ட் ஷேப்ல தான் இருக்கும். அது ஒவ்வொன்றும் எடுத்துன்னு வந்துருந்தோ அவனை போய் நான் உள்ள போகிறேன். இன்னைக்கும் மோகன மோதியார் வந்தீங்க, உள்ள சுந்தர மோதியார் இருக்காரு. உங்களை பத்தி ரொம்ப தூரம் எடுத்து சொன்னேன், கொடுக்கிறேன்னுட்டாரு. எந்த முதலியா இருந்தா எனக்கு என்னையா? அதை இப்படி கொண்டா நகையை பெற்றுக்கிட்டேன்னு ரசீதா கையெழுத்து வாங்கிக்க, நகையை கொடு, நான் எதுக்குயா உள்ள? அதுக்கு இல்லைங்க, அவரு கொடுக்கணும், நீங்க வாங்கணும். நான் கொடுக்கணும், அவர் வாங்கிக்கணும். எதை? பணத்தை, அசல் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து. அப்ப வந்து கொடுங்க. கொஞ்சம் அதை தருகிற இந்த வச்சு. இந்த காலத்துல யாரு நம்புறதுன்னே தெரியல. அயோக்கிய ராஸ்கல். உங்களை இல்லை, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. அது வீட்டுல கொஞ்சம் தகராறு, வெளியில வாங்க, நான் விஷயம் சொல்றேன். சார், அந்த நம்பரை காணும் ஐயா. ராங் நம்பர்ல மாற்றி வச்சிருப்பாங்க, நீங்க நிதானமா தேடுங்க. இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் காணும் ஐயா. சீ 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 சீ, வீட்டுல அந்த தகராறு, இங்க வந்தா இந்த தகராறு. என்னால முடியாதுயா, அந்த மோகன முதலியாரே வரட்டும். யாரு? இவர்தான் மிஸ்டர் பாலு முதலியார். ஏதோ காணம்னு பேசிக்கிட்டீங்களே. அது வேற, அவரு வேற எங்கேயாவது வச்சிருப்பாரு, இங்க காணல, அவ்வளவுதான். நான் இன்னைக்கு மத்தியானம் அர்ஜென்டா பிளான்ல சிலோனுக்கு போகணும். நாளைக்கு முகூர்த்தம். அந்த நகைகள்லாம் அவசியம் தேவை. இருக்கிற இடத்த பார்த்து தேடி கொடுத்துருங்க, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். பாலு முதலியார, என்னங்க விஷயம் புரியாம பேசுறீங்களே? ஓய் போல்ராவ், தெரியும், அந்த வேலையை கவனி. எங்கேயா தொலைஞ்ச அந்த கோபால்சாமி? அவன் கோபால்சாமி என்னையா இது குல்மால்? நம்பர் பிரகாரம் ஐட்டங்களே காணுமே. காணோம்னா குல்மால் தான். நீ ஏன் காணும்? என்ன கேட்டா, ஒண்ணு சொந்தக்காரங்க பணத்தை கொடுத்துட்டு மீட்டுக்கிட்டு போயிருக்கணும், இல்ல கைப்பசலா வேற இடத்துல வச்சிருக்கணும், அதுவும் இல்ல மோகன முதலியார கேட்கணும். சரி சரி, போய் கணக்க கொண்டா போய். கோபால்சாமி, என்ன நகையை சொந்தக்காரர் மீட்டுக்கிட்டு போயிட்டதெல்லாம் கணக்கு காட்டுது. சரிதான். என்ன சரிதான்? அவர் ரசீதோட வந்து நிக்கிறாரு ஐயா. சரிதான் சார், ரசீது காணாம போயிட்டதுனால உத்தரவாத பத்திரம் எழுதி வாங்கிக்கிட்டு நகையை கொடுத்துருக்குது. இந்த கையெழுத்து இருக்குது பாருங்க சார். என் கையெழுத்தா? என்ன தவறு சுத்தம் பண்றீங்க? ஏய், எத்தனை பேர் புறப்பட்டு இருக்கீங்க? 3 மார்க்கெட் பிக் பாக்கெட் மாதிரி. உன்னை யார் உள்ள விட்டது? ஏதா உன் வேலை எது தெரியுமா எனக்கு? வாய் வெளியில போ, வெளியில போய் உட்கார், கூப்பிடும்போது வரலாம். டேய், மோசக்கார பசங்களா, போலீஸ் கூப்பிட்டு இப்பவே பேங்க காலி பண்ணி விடுவேன். ஆமா, 10,000 ரூபாய் பெருமான நகையை தகட பண்ணிவிடு. என்ன தகடு சுத்தம் பண்றீங்க? என்ன தகடு சுத்தமா பண்றோம்? கோபால்சாமி, இப்போ போலீஸுக்கு போன் பண்ணி கான்ஸ்டபிள் சார் சொல்லியா நம்ம யோகியதை எல்லாத்தையும் இவன் புரிஞ்சுக்கிட்டோம். ஏய், சூடு சொன்ன இல்லாத சுந்தரமதுரி, பெரிய யோகிய மாதிரி பயப்படுத்துற. நீ எச்சு சோத்துங்கிறது உனக்கு தெரியுமா? நீ ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிருக்கிய, அதனுடைய இருக்காட பத்தி உனக்கு தெரியுமா? அது எங்கிட்ட இருக்கு. நீயும் அவனும் சேர்ந்து அந்த நகைப்பட்டியை அமேஸ் பண்ணிட்டீங்கிறதுக்கு அத்தாட்சி இந்த பாலு முதலிக்கிட்ட இருக்கு. 200 ரூபாயை கொடுத்து ஏற்ற பாக்குறீங்க, அது எங்கிட்ட முடியாது. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வருவேன். நகையை கொடுத்தா சரி, இல்ல கோபால்சாமி, நான் உனக்கு செய்த உபகாரத்துக்கு என்ன உபகாரம் செய்துட்டீங்க நீங்க? என்னவா? நீ தப்பு கணக்கு எழுதி சாப்பிட்ட 3000 ரூபாய் என் கணக்குல எழுதி ரத்து பண்ணது. உங்க கணக்குல எழுதிட்டீங்களா? அதுக்கு சரியான பிரதி போகட்டும். அந்த மோகன முதலியார் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நீ கொண்டு வந்து ஆகணும், இல்ல உன்ன போலீஸ்ல ஒப்படைப்பேன். மானம் போற விஷயம். மோசம் மோசம் எல்லாம் மோசம். நீ மட்டுமா மோசம்? பார்ட்னர் மோகன முதலியார் மோசம்.
வயிற்றுல பிறந்த பொண்ணு மோசம், வளர்த்த பையன் மோசம், எல்லாம் மோசம் மோசம். துரோகி, எதுக்காக நீ இங்க வந்த? முன்னால எவ்வளவு மானபந்து செய்ய முடியுமோ செய். விவரம் அறியாத ஒரு பெண்ணுக்கு விஷத்தை ஊட்டி விளையாட்டா காட்டுற. காராத இடத்துல அவன் கொண்டு போய் வச்சு என் கண்ணுல மண்ணலி படமா பாக்குறேன். அது நடக்காதுடா தம்பி, அது நடக்காது. பெத்த வயிறு பத்தி இழிஞ்சா நீ உருப்பட மாட்டேடா. போடா வழி. இவன் வெளியே தள்ளியா? தம்பி தம்பி ஓ தம்பி, வீட்டுல பாப்பாவுக்கும் சித்தி அம்மாவுக்கும் பெரிய தகராறாய் இப்பதான் பாப்பாவை டாக்ஸில ஏற்றி உங்க வீட்டுக்கு தான் அனுப்பிச்சோம். எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் ஆச்சு. நீ வீட்டை விட்டு போகப்பட்டேன். 15 நிமிஷம் இருக்கும். நேரம் இங்கதானே வர. எங்க போயிருக்கோம்? நானும் சுப்பண்ணாவும் தானே ஏற்றி அனுப்பிச்சோம். மட பீமராவ், நீ கூட துணைக்காவது வரக்கூடாதா? வந்துருக்கலாம். மட குட்டி தம்பி கிடைச்சா எனக்கு ஒரு போன் பண்ணு. அடிச்ச பொண்ணாச்சேன்னு பார்த்தோம்.